வெல்கம் டு KalasFoodie. KalasFoodieல இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு ரைஸ், புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய புதினா ரைஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை சிம்பிளாக எப்படி செஞ்சிடலான்னு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க புதினா 2 கைப்பிடி நல்லா அலசி வச்சுருக்கேன். ஒரு 3 பேருக்கு செய்யலாம். அது 3 பச்சை மிளகா, 3 பூண்டு, இந்த மாதிரி இவ்வளோண்டு இஞ்சி. இதை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இது வரைக்கும் நம்ம KalasFoodie சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். எண்ணெய் காஞ்சோனி 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சோனி 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன். இது மாதிரி எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். காஞ்ச மிளகா 2. இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரைஸ் செய்யணும்னா இதை செஞ்சிடலாம், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஒரு குழம்பு இதெல்லாம் பண்ண முடியலன்னா இதை பண்ணிடலாம் நம்ம ஈஸியாக. கடலைப்பருப்பு 5, நிலக்கடலை கொஞ்சம், இந்த மாதிரி ஆயிலில் தீய விடாமல் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு அதை இதில் போட்டுருவோம். தேவையான சால்ட் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இந்த அளவுக்கு புதினா பேஸ்ட் நல்லா வதங்கி ஆயிலில் செப்பரேட் ஆனோடனே மல்லித்தலை கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இது மாதிரி வச்சு கிண்டிக்குவோம். கொஞ்சம் பெரிய கரண்டி போட்டோம்னா சாதம்லாம் இதாகிடும், உடஞ்சிடும். இப்போ சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்து வச்சுப்போம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு வடிச்சிட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிண்டுவோம். இந்த மாதிரி சாதத்தை நல்லா கிளறி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷிங்கான ரைஸை செஞ்சு பார்த்துட்டு எல்லாரும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.